வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் அகாடமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரியை பார்க்குறது இம்பார்ட்டன்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த செகண்டரியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனாக பார்க்குறாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்கிற ஒரு பெரிய எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இதுதான் மிகப்பெரிய எலெக்ஷன். கவுன்சில் எலெக்ஷனு இது கூட சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தோல்வியெல்லாம் இல்லைங்க, அது சின்ன எலெக்ஷன் தான். எம்பி எலெக்ஷனில் பாருங்கள் தலைவர் எப்படி ஒர்க் பண்ணுறான்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் வந்துருச்சு. எம்பி எலெக்ஷன் ஓட்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரிசல்ட்டு தான் வரும். இந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3வது இடத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு சிக்கல். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பெரிய லெவலில் செலவு பண்ணவே இல்லை அதிமுக. எது நினச்சிட்டு பார்க்கணும், எல்லா மாஜிகளும் தன்னோட மகனுக்கெல்லாம் சீட்டு கேட்டிருந்தாங்க எம்பி எலெக்ஷனில். இல்லைப்பா எம்பி எலெக்ஷன் வேணாம், செலவு பண்ண முடியாதுன்ற மாதிரி பின்வாங்கிட்டாங்க மாஜிக்களே. எது நினச்சிட்டு பார்க்கணும் யோசிச்சு, சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அது நடக்குமா கேட்டிங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அதனால தான் கேஷியாக ஸ்வீட் பாக்ஸை அள்ளி குவிச்சு வச்சுருக்காங்க. அது அந்த நேரம் வரட்டும், செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்பயே பார்த்திங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திமுகவும் செலவு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, திமுகவும் செலவு பண்ணுவாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி என்ன பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான். நம்ம டெல்லிக்கு போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை இருக்காரு. ஆனால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரி ஒரு நெருக்கடினா, தன்னோட பலத்தை காமிக்கணுன்ற ஒரு நெருக்கடிலாம் இருக்கார். இந்த வாட்டியும் தோத்துட்டாருன்னா ஓபிஎஸ் அணின்னு என்ன சொல்லுவாங்க, பாருங்க 9 டைம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 9 எலெக்ஷனும் பார்த்திங்கன்னா தோல்வின்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலவே 2வது இடத்துக்காச்சும் வரணும்ல, அதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக பண்ணாங்கன்னா இல்லை சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். பெரிய லெவலில் அதிமுகவினர் வேலை செய்யலை. அதிமுக ஒரு சில இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தேமுதிக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க விஜய பிரபாகரன். ஏன்னா அவங்க எதிர்க்கிறதே பார்த்திங்கன்னா ராதிகாவை தான். இதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.